அந்த தெய்வத்துக்கிட்ட நமக்காக எதுவுமே வேண்டிக்க தேவையில்லை. அப்படி வேண்டிக்கணும்னு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்காக வேண்டிக்கணும். தெய்வமே, இந்த உலகத்துல நீ படைச்ச ஒவ்வொரு மனுஷனும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அது போதும். எது வந்தாலும் முகத்தை பார்த்து சொல்லிடுறேன். எனக்கு மனுஷங்கன்னா ரொம்ப பிடிக்கும்டா. அதான் மனசுல பட்டதை அப்படியே பேசிடுறேன். அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருந்தேன்னா எதையும் மனசுல வச்சுக்காதடா. எப்ப பார்த்தாலும் புதுசா ஏதாவது சொல்லு, புதுசா ஏதாவது சொல்லுன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அன்னைக்கு நீ எனக்கு முன்னாடி பிறந்தவன் தானே, உனக்கு தெரியாதான்னு கேட்டல. அப்பதான் எனக்கு எல்லாமே புதுசா தெரிஞ்சுதுடா. எனக்கு நீ யாரா இருக்க? நீ மட்டும்தானே. வயசுல சின்னவன் நீ. அது என்னமோ என் பிரச்சனைகள் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா ஒவ்வொரு டைமும் நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பேன் புரியாம போச்சு. கேட்டா அதை அப்பயே சொல்லிருக்கலாமேடா. ஒரே விஷயம் தான்டா, நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். பெருமையா வாழணும், வாழ வைக்கணும், அவ்வளவுதான். அப்படி ஒரு எண்ணத்தை உங்ககிட்ட பார்க்காதனால உன் மேல எனக்கு கோபம் வந்துட்டே இருந்தது. அதை டைரக்டா உங்ககிட்ட சொல்ல முடியாம இன்டைரக்டா என்னென்னமோ சொல்லிட்டேன். சொல்ல முடியாத காரணம் நீ என்னை விட பெரியவங்கிறது இல்லை, நீ ரொம்ப நல்லவன். என்னை விட ரொம்ப நல்லவன். என்னை விட என்னடா, இங்க இருக்க எல்லாரை விட நல்லவன். நீ சொன்னது கரெக்டா. நான் நடிக்கிறேன் தான், ரொம்ப நல்லா நடிக்கிறேன். உன்கிட்ட, ஒரு பொண்ணுகிட்ட, ஏன் எல்லார்கிட்டையும். சும்மாரா, உனக்கு கொஞ்சமாவது தெரியும், எனக்கு அது கூட தெரியாது. வாழ்க்கை என்னன்னு தெரியாம நான் இப்படிதான் இருப்பேன், நான் நானா தான் இருப்பேன்னு எனக்கு நானே ஒரு வழியை வகுத்துக்கிட்டு உன்னை விட அதிகமா நான் தான் நடிச்சிட்டு இருந்திருக்கேன். அப்பா சொன்னதுதான் கரெக்ட். இந்த ஜென்மத்துல தான் நீ எனக்கு அண்ணன், இந்த ஜென்மத்துல தான் நான் உனக்கு தம்பி. ஏடா, இந்த ஜென்மத்தில் மட்டும்தானே? இது கூட கோச்சிக்கிட்டியா? ஏ பொங்கி வரும் காவேரி செவந்து போச்சு, ஆசவப்பெல்லாம் மருதாணி மரமாச்சு. ஏ பொங்கி வரும் காவேரி செவந்து போச்சு, ஆசவப்பெல்லாம் மருதாணி மரமாச்சு. சேனையில் ஜொலிக்கும் நிலவு யாரம்மா, அதுதாமா சீதம்மா. நான் எல்லாரும் மாதிரி உன்னை விட்டுட்டு போயிடுவேன் நினைச்சல. எனக்கு முதல்ல இருந்து எல்லாம் தெரியும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டது கூட எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, மாமா கூட தெரியும். எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன். உனக்கு என்ன தெரியும்? என்னமோ எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போகுது, அவ்வளவுதான். நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? எல்லா புருஷங்களும் பொண்டாட்டிக்கு தலைவலி வந்தா அமிர்தாஞ்சன் எடுத்துட்டு வந்து தடவி செல்லம் பட்டுன்னு கொஞ்சுவாங்க. ஆனா அதெல்லாம் உனக்கு தெரியாது. எனக்கு ஜுரமே வந்தா கூட நீ கவலைப்பட வேணாம்.
என் வாழ்க்கை போற நின்று சினிமா கூட கூட்டிட்டு போக வேணாம். சீதா, சீதாவின் நெஞ்சுக்குள் ஸ்ரீராமன் சுவாசம், ஸ்ரீராமன் கண்தானே சீதாவின் தேசம். சீடுக்கு நோகாம பூவெல்லாம் கொய்து, சீதாவின் கூந்தலில் அலங்காரம் செய்து காத்திருந்தாள் பூமகள் ஏதுக்கடி, கோதண்ட ராமன் வருவாதுக்கடி. உடனே வந்தான் ஐயா ராமனுந்தான், வந்து செய்தான் ஏதோ மாயமுந்தான். உடனே வந்தான் ஐயா ராமனுந்தான், வந்து செய்தான் ஏதோ மாயமுந்தான். சீதைக்கு ராமனை சொந்தமாக்கும் நேரம்தான், வானமும் வையமும் வாழ்த்தி போகும் வேளைதான். மூட முடிச்சு போட மூணு லோகம் இங்கே மோட்சம் பெற்றதம்மா. இந்த பந்தம் வாழும் 7 ஜென்மம் தாண்டி சொர்க்கம் வேறதம்மா. சீதம்மா முற்றத்தில் சிறுமல்லி செடி, சிறுமல்லி செடி மேலே கிளி வந்து அமர, அந்த கிளி அவள் காதில் ஏதோ சொல்ல, என் பேச்சை கேட்டாயோ ராமா என்றாளே. ராமா ராமா அப்புறம் அப்புறம் நீ தான் சொல்லணும். வேற தொட்டா தடம் பதியும் சொன்ன, கிடைச்சானா? செட் ஆயிடுச்சா? நீயும் தான் சொன்ன முத்தம் கொடுத்தா 30 நாள் சிவந்திருக்கிற கணத்தோட ஒருத்தி வருவான்னு. வந்தாளா? நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ அழகெல்லாம் இல்லை. நீ மட்டும் பேரழகனா? ஏதோ ஒண்ணு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஏய், அவ யாரு? இந்த வாட்டி நான் தான். வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம். நான் என்னமோ நினைச்சேன். அம்மாடியோ, சாதாரணமான விஷயம் இல்ல. நீங்க ரொம்ப பெரிய என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஏன் வம்சம் வளர 2 பொண்ணு கொடுத்துருக்கீங்க. நீங்க தான் பெரிய மனுஷன். அண்ணே, நம்மளது ஒண்ணு இல்ல, எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம். என்ன முதல்ல பொண்ண சொல்லுங்க. மாப்பிள்ளை தான் சொல்லணும். என்ன இப்ப சொல்றது? சொல்லு, பரவாயில்ல. நானும் அவளும் வந்திருக்கோம். என்னடா அப்படி சொல்ற? பேரை சொல்றேன். நானும் சீதாவும் வந்திருக்கோம். அவ்வளவுதான். நம்ம சொல்லிட்டாரு, நடங்க நடங்க. இருங்கடா, பொண்ணு சொல்லிட்டு தான் போகணும். எங்க மாமா பேரு, எங்க மாமா பேரு, எங்க அத்தை பேரு, அவங்களோட பையன் பேரு, நான் அவரோட மனைவி சீதா, என் புருஷன் கூட வந்திருக்கேன். அடுத்தது உனக்கு தான்டா. நீ வாழ வேண்டுமே வேற என்னடா? வேற என்னவா? நிறைய இருக்கு, பேசுவோம். சரி, போய் சேர்ந்தது மறக்காம ஃபோன் பண்ணு. பணம் வச்சிருக்க? இருக்கு. எங்க வச்சிருக்க போற? டேய், டேய், இருக்குடா, டேய், 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 இருக்குடா, நான் டேய், சொல்றேன்ல. டேய், ஏய், வச்சுக்கோ சரி, வை. வச்சுக்கோ. சிறு புன்னகையால் சிரமங்களை வென்று அனைவரோடும் இன்பங்களை பகிர்ந்து சேர்ந்து பிரிந்து பிரிந்து சேர்ந்து எதிர்ப்படும் துன்பங்களை வென்று வாழ்வதே மனித பண்பு. அன்பால் இயங்கும் குடும்பங்கள் அந்த குடும்பங்கள் இருக்கும் ஊர், அந்த